ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th தமிழோட இயல் 2 பார்க்க போகிறோம். இயல் 2ல் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. நுழைமூலில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக நுழைமூலில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவன் வெம்மையும் மலையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. மேபி கொஷின் இப்படி கூட கேட்கலாம், எந்த நூல் வந்து நிலவோட குளிர்ச்சி கதிரவன வெம்மை மலையின் பயனை வந்து குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பாடல் வரைக்கும் போகலாம். கடைசி 3 லைன்ஸ் மட்டும் மெமரி லைன்ஸ், ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம். மாமலை போற்றும் மாமலை போற்றும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிப்போல் மேல் நின்று தான் சுரந்தலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதியிருக்காங்க. இப்போ இதோட கீவேர்ட்ஸ் இருக்கு. நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிலவை வந்து போட்டிருக்காங்க, கதிரவனை போற்றிருக்காங்க, அதே மாதிரி மலையை பற்றி போற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து சிலப்பதிகாரம் பார்த்தோம். அதே மாதிரி போடுவாங்க, திங்களை போற்றும் திங்களை போற்றும், ஞாயிறு போற்றும் ஞாயிறு போற்றும், மாமலை போற்றிடும் மாமலை போற்றிடும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக சிலப்பதிகாரம்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லாட்டி ஏபு வார்த்தை மாதிரி ரைமிங் வேர்டு மாதிரி இருக்குமா, அழித்தலான் திரித்தலான் சுரத்தலான் அப்படின்னு சொல்லி சேம் ரைமிங் வேர்டு மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் லைனை வச்சு ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து இந்த லைன். சிலப்பதிகாரம் யார் எழுதுனா இளங்கோவடிகள், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேக்ஸிமம் எல்லா லைன்ஸும் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மெமரி லைன் மாதிரி கொடுத்துனா அது 2 to 3 டைம்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க போதும். ஆனால் எதுவும் மெமரிஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகே, நம்ம பாடலோட பொருள் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கூட கேட்கலாம், யார் வந்து ஆத்திப்பூ மாலை வந்து அணிஞ்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஸோ சோழ மன்னர். அதோட அவருடைய வெண்கொற்ற கொடை குளிர்ச்சி பொருந்தியது, அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுகிறோம் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காவேரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாடு ஆட்சி செய்தவன் சோழன் அப்படின்வாங்க. ஒருவேளை காவேரி ஆறு வந்து எது வந்து சைடு வந்து பாயுது, அதை யார் ஆட்சி செஞ்சா அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ வந்து இதுவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து அச்சம் தரும் கடலை எல்லையாக கொன்ற உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான், அதே போல் மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது, அதனால் மலையை போற்றுகிறோம். மேக்ஸிமம் இதை கேட்கறது வந்து இந்த 3ஐயும் போற்ற நூல் என்னன்னு கேட்கலாம். இல்லாட்டி வந்து ஆத்திப்பூ மலர் வந்து சோழ மன்னன், அதை பற்றி கேட்கலாம். அதுக்கப்புறம் காவிரி ஆறு வந்து பாஞ்சு வளம் செய்கிற நாடு வந்து யாரோடது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் பாயிண்ட்ஸு. சொல்லும் பொருளும் பார்க்கலாம். திங்கள் அப்படின்னா நிலவு. ஸோ திங்கள் அப்படின்னா நிலவு. கொங்கு அப்படின்னா மரகதம். ஆக்சுவலாக வந்து ஒரு PYQல கேட்டிருக்காங்க. கொங்கு அப்படின்னா மரகதம் அப்படின்றது. அள்ளர் அப்படின்னா மலர்தல். திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். பொற்கோடு அப்படின்னா பொன்மையான சிகரத்தல் அப்படின்றாங்க. மேரு அப்படின்னா இமயமலை. இதுவும் வந்து PYQல கேட்டிருக்காங்க. மேரு அப்படின்னா இமயமலை. நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். அள்ளி அப்படின்னா கருணை. அழினா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கருணை. நாம நீர்னா அச்சம் தரும் கடல். நாம நீர் அதுவே வந்து பயப்படுறது. ஸோ அச்சம் தரும் கடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேரு அப்படின்னா ரொம்ப பெருசாக சொல்கிறோம். ஸோ அது இமயமலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பொற்கோடு, பொற் அப்படின்னாவே பொன். ஸோ பொன் மயமான சிகரத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கோடு நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னு. ஸோ திகிரி அப்படின்னா ஆணை சக்கரம். அள்ளர் அப்படின்னா அதே அலர் மலர் நம்ம லாஸ்ட் இயரில் பார்த்தோம். ஸோ அள்ளர் அப்படின்னா மலர்தல் அப்படின்னு வச்சோம். கொங்கு அப்படின்னா மரகதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நூல்வெளி பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள். இப்போ தான் பார்த்தா சிலப்பதிகாரம் அப்படின்னாவே நமக்கு இளங்கோவடிகள் ஞாபகம் வரணும். அவர் வந்து என்ன மரபு சேர்ந்தவர் அப்படின்னா சேர மரபுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து யூனிக்கான பாயிண்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவர் சேர மரபு, ஆனால் அவர் புகழ்ந்து வந்து யாரை படிக்கிறார், சோழ மன்னனை பற்றி பாடியிருக்காரு. ஸோ வந்து இதுவே வந்து ஒரு யூனிக்கான பாயிண்ட் தான். அவர் சேர மரபு, ஆனால் வந்து அவர் பாடினது சோழ மன்னனை பற்றி பாடியிருக்காங்க இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிலப்பதிகார பதிகம்னு சொல்லியிருக்காங்க. அவர் சேர மன்னர்னு எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா சிலப்பதிகார பதிகம். அவரோட காலம்னு பார்த்தோன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு தெரியும் சிலப்பதிகாரம் இருந்து இளங்கோவடிகள் அப்படின்னா அவரோட காலம் 2ஆம் நூற்றாண்டு. இளங்கோவடிகள் அதை நம்ம பிரிக்கிறோம்ல. ஸோ இளங்கோவடிகள் அப்படிமோ 2ஆக பிரிக்கிறோம். ஸோ கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அவர் சேர மன்னர் அப்படின்னா எப்படி நீங்கள் கீவேர்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அவர் வந்து அரசு பதவி வேணான்னு சொல்லி நம்ம துறவு போகிற மாதிரி, அதனால வந்து எந்த சிற்றரசர் கூடயும் சேராமல் தனியாக போயிட்டாரு. சேராமல். ஸோ சேர அரசர், சேர மன்னர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அவர் வந்து சேர மன்னர் அந்த மரபை சேர்ந்தவர். ஆனால் அவர் பாடினது ஆப்போசிட்டாக அப்படியே சோழர்களை பற்றி பாடியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சிலப்பதிகாரம் வந்து எதில் இருக்குது அப்படின்னா 50 காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. 50 காப்பியம் 5 காப்பியம் படிவாங்க. அதில் 50 காப்பியம்ல சிலப்பதிகாரமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதோட சிறப்பு பெயர்கள் பாருங்களேன்.
முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்லாம் போட்டுறாங்க சொல்லுவாங்க. அப்புறம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன நம்ம மெயினாக பார்க்கணும் அப்படின்னா வந்து அவரோட இயற்பெயர், அவரோட பேர் பார்க்கணும். அதாவது சிலப்பதிகாரத்தை யார் இயற்றினான்னு சொல்லி அந்த பேர் பார்க்கணும். அவர் என்ன மரபுன்னு பார்க்கணும். அவர் என்ன நூற்றாண்டுன்னு பார்க்கணும். அதே மாதிரி வந்து சிலப்பதிகாரத்தோட சிறப்பு பெயர்கள் பார்க்கணும். அதே மாதிரி அதாவது 50 காப்பியங்களை ஒன்று அப்படின்னு சொல்லி இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி வந்து அது என்ன வந்து விவரிச்சிருக்கு அப்படின்னா திங்கள், ஞாயிறு, மலை இந்த 3ஐயும் தான் வந்து அதை சிறப்பிச்சு பாடியிருக்கு. மேபி இந்த 3ஐயும் கொடுத்து இதை வந்து சிறப்பிச்சு பாடின நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். நீங்கள் வந்து கீ பாயிண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா சிலப்பதிகாரம்னு போட்டு பக்கத்தில் இளங்கோவடிகள்னு போட்டு 2ஆம் நூற்றாண்டுன்னு எழுதிக்கலாம். அவர் என்ன மரபு அப்படின்னா சேர மரபு அப்படி எழுதிட்டு அவரோட சிறப்பு பெயர் எழுதிக்கலாம். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அந்த மாதிரி எழுதிக்கலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹிண்ட் என்ன எழுதணும் அப்படின்னா வந்து இதை வந்து யாரை பற்றி படிக்கணும், சோழ மன்னர். அவரோட வந்து மாலை என்ன அப்படின்னா வந்து தேன் நிறைந்த ஆத்தி மலர் தானே. ஸோ அதையும் நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஹிண்ட் மேக்ஸிமம் இதில். நெக்ஸ்ட்டு வந்து காணி நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது யார் எழுதியிருக்கா அப்படின்னா பாரதியார் எழுதியிருக்காரு. பாரதியார் வந்து இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா அவரோட கற்பனை வீடு எப்படி இருக்கணும், வீடெல்லாம் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மித்தபடி நுழைமுறையில் வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோ சொன்னால் வீடு தான் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர் ஒரு கற்பனையாக சொல்லியிருப்பார். ஸோ அவர் எப்படி எப்படிலாம் கற்பனை செஞ்சுருக்காருன்னு நம்ம பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டி தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். ஆக்சுவலாக இதுதான் வந்து மெமரி லைன்ஸு. ஸோ அதை வந்து 1 or 2 டைம்ஸ் நான் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேண்டும் அங்கு கத்து குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்றதன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பாரதியார் தான் சொல்லியிருக்காரு. மேபி இதில் லைன் கேட்கணும் அப்படின்னா வந்து இந்த கத்து குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னா அதை மேக்ஸிமம் இப்படி கேட்பாங்க. அது யார் எழுதினாலும் கேட்கலாம். ஏன்னா இது வந்து இந்த முத்துச்சுடர் அப்படின்னா நிலா ஒளியாக முத்துச்சுடர் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து தென்னை மரம் அப்படின்னா 10-12 தென்னை மரம்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் வரனால இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, 10-12 தென்னை மரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சொற்பொருள் பார்க்கலாம். காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் அப்படின்றாங்க. காணி அப்படின்றாங்க. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அப்படிமா. ஏன்னா அதுவே வந்து மாடங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னா சித்தம்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் உள்ளம் அப்படின்னா. ஏன்னா சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ளம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ உள்ளம் அப்படிங்கும் சித்தம்னா உள்ளம். மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகள் அப்படின்னு வச்சா. காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த பாட்டோட வந்து பொருள் வந்து நமக்கு அவ்வளோக்கா இம்பார்ட்டன்ட் கிடையாது. நூல்வெளி பார்க்கலாம். பாரதியார் இல்லாத கொஷின் நம்ம தமிழ் டிஎன்பிசியில் பார்க்கவே முடியாது. பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர்னு கேட்டிருக்காங்க. இதுவே ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ 20ஆம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் யாருன்னு பார்த்தோன்னா பாரதியார் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அவரது இயற்பெயர் அப்படின்னா சுப்பிரமணியன் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா போன தடவை வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவருக்கு இயற்பெயர் பார்த்தோம், பிரிஞ்சித்தனரோட இயற்பெயர் பார்த்தோம். இங்கே பாரதியாரோட இயற்பெயர் பார்க்கணும். பாரதியார் அப்படின்னா அவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன் அப்படின்றாங்க. சுப்பிரமணியன். ஸோ இளமையிலே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர் அப்படின்றாங்க. ஸோ அவர் வந்து சின்ன வயசுலேயே நல்லா பாட்டு பாடுவாப்புல, கவிப்பாடும் திறன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏட்டிய மன்னன் பாரதி என்ற பட்டம் சிறப்பிக்கப்பட்டவர். ஆக்சுவலாக அவரோட பேர் வந்து என்ன பார்த்தோம், சுப்பிரமணியன் பார்த்தோம். அப்புறம் இவருக்கு பாரதியார்னு பேர் வந்துச்சுன்னா பாரதின்ற பட்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஏட்டிய மன்னர் தான் கொடுத்தாங்க. எட்டியாபுரம் மன்னர் தான் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி தன் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை தூண்டியவர். அதாவது அச்சமில்லை இல்லையேன்னு சொல்லுவாங்கன்னா சொன்னாலும் ரொம்ப விடுதலை உணர்வு வந்து இவரோட பாட்டில் எல்லாத்துலையும் இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்காப்புல. ஸோ மண் உரிமை, பெண் உரிமை, விடுதலை உணர்வு எல்லாமே வந்துச்சு அப்படின்னா பாரதியார் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட பாட்டு வந்து நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் இருக்குது. ஆப்வியஸாக மண் உரிமை பெண் உரிமையெல்லாம் இருக்கிறமோ புரட்சி எடுத்தோம் பாடினார் அப்படின்னா அவரோட பாட்டில் என்ன இருக்கும், நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் தானே இருக்கும். ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் இருக்குது அவரோட பாட்டில் அப்படின்றாங்க. அவரோட நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. ஆக்சுவலாக வந்து பாஞ்சாலி சபதம் அப்படின்றபோது
ஆக்சுவலாக இப்படி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. கண்ணன் வந்து குயில் மாதிரி பாடணும்னு சொல்லி சபதம் எடுத்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணன் அப்படின்னா கண்ணன் பாட்டு, குயில் மாதிரி பாடணும்னா குயில் பாட்டு, சபதம் எடுத்தாருன்னா பாஞ்சாலி சபதம். ஸோ இந்த மூணுமே வந்து பாரதியார் தான் எழுதினார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்கிறது எங்கே இருந்ததுன்னா பாரதியார் கவிதைகள் என்றும் தொகுப்புள்ள தான் இந்த பாட்டு வந்து இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் செகண்ட் நான் நூல்வெளி மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல்வெளி. பாரதியார் இல்லாத கொஷின்ஸ் நம்ம பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவரோட இயற்பெயர்னு பார்த்தோன்னா சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து ரொம்ப சிறப்பாக கவிப்பாடும் திறன் இருக்கனால அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டம்? பாரதின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க. அது யார் அப்படின்னா எட்டியபுரம் மன்னர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவரோட கவிதை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா விடுதலை உணர்வை வந்து ரொம்ப வந்து தூண்டுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கா மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடினவர்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவரோட பாட்டு வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா நாட்டு பற்றியும் மொழி பற்றியும் தான் மேக்ஸிமம் வந்து காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜராக நிறைய நூல்கள் இருக்குது. இங்கே மேஜராக 3 தான் கொடுத்துருக்காங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கண்ணன் வந்து குயில் மாதிரி பாடுவேன்னு சபதம் எடுக்கிறாப்புல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பாரதியார் கவிதை அப்படின்ற தொகுப்புல இருந்தா இப்போ கொடுத்துருக்க அந்த கவிதை பாடல் வந்து நமக்கு எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் பாருங்க. முத்துச்சுடர் போல அப்படின்னா நிலா ஒளி வரும். ஏன்னா வந்து அப்படியே முத்துச்சுடர் போலன்னா அப்படியே நல்லா மின்ற மாதிரி நிலா வெளிச்சம் வந்து நல்லா நமக்கு மின்னும். ஸோ அப்படின்னா முத்துச்சுடர் போல தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மாடங்கள்னா நம்ம பெரிய மாளிகை அடுக்குகள்னு பார்த்தோம். அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அந்த மாதிரி மின்னும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணோம். ஸோ தூய நிறத்தல் அப்படின்னு பார்த்தோம்னா மாடங்கள் அப்படின்னு. சித்தம் மகிழ்ந்தன தென்றல். ஆக்சுவலாக தென்றல் வந்து என்னை வீசும் அப்படின்னு சொல்லி பாட்டெலாம் பாடுறாங்க. ஸோ மாதிரி தென்றல் வந்து அப்படி வீசும்போது அப்படியே சித்தம் மகிழ்ந்துருவோம், சந்தோஷமா இருப்போம். நம்ம இப்போ நம்ம வெயில் அடிச்சா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், காற்று சந்தோஷப்படுவோம்ல, அதுதான். ஸோ சித்தம் மகிழ்ந்துட்டு அப்புறம் தென்றல். முத்து சுடர் போல அப்போ நிலா ஒளி அப்படியே சுடர் மாதிரி அப்படியே நல்லா வெளிச்சமா இருக்கு. பௌர்ணமிக்கெலாம் நல்லா வெளிச்சமாக இருக்கும்ல நிலா. ஸோ அந்த மாதிரி நிலா ஒளி அப்படின்னு வச்சுக்கோம். தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள். ஸோ அந்த வந்து நிறம். ஸோ அந்த கலர்ஸ்லாம் வந்து நிறைய கலர்ஸ் இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா அப்படியே இப்போ அந்த மேரேஜ்லாம் அந்த வீடை வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணுவாங்க. அப்படியே அந்த வீடே மின்னும். ஸோ அந்த மாதிரி தூய நிறத்தில் அப்படின்னா மாடங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறகின் ஓசை பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நுழையும் முன்ன இப்போ நம்ம வந்து நம்மளோட பர்பஸ்க்காக மைக்ரேட் ஆகி போகிறோம். இப்போ வந்து மனிதர்கள் வந்து வேலைக்காகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ இல்லை அவங்க தேவைக்காக ஊர் விட்டு ஊர் போவாங்க, நாடு விட்டு நாடு போகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பறவைகளும் நாடு விட்டு நாடெல்லாம் போகிறாங்க. அந்த மாதிரி போகிறத பற்றி பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நுழையும் முன்ன இருக்கிறது. அந்த மாதிரி பறவைகள் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்தலை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வலசை போதல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா வலசை போதல்னு சொல்லுவாங்க. மைக்ரேட் ஆகி போகிறது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு இடம் மாறி போகிறத வந்து என்ன சொல்லுவாங்க, வலசை போதல். அது மேக்ஸிமம் வந்து என்ன பறவை போகலாம், நீர்வாழ் பறவைகள், அதாவது நீரில் வாழும்ல, கடல், அதாவது நீரில் வாழ பறவைகள் தான் வந்து மேக்ஸிமம் வந்து வலசை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து எதற்காக போகுது, ஒன்று வந்து எதை அடிப்படையாக வச்சு போகுதுன்னு 2 இருக்குது. கன்ஃபியூஸாக பார்த்துக்கோங்க. எதுக்காக போகுது அப்படின்னா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இதுக்காக தான் போகுது. இந்த நீடுக்காக. இப்போ நம்மளே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நீடுக்காக தான் அந்த போகிறாங்க, ஊர் விட்டு ஊர் போகிறது. இப்போ நல்லா படிக்கணும், எஜுகேஷன்ஸ் வந்து நான் டெவலப் பண்ணணும், ஸ்கில்ஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஊர் விட்டு ஊர் போகிறாங்க. அந்த மாதிரி அது வந்து உணவுக்காக, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இதுக்காக தான் ஊர் விட்டு ஊர் போகிறோம். அதாவது இந்த மைக்ரேஷன் நடக்குது, வலசை போதல். அடிப்படைன்னு பார்த்தோம் அப்படின்னா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம். ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் வந்து வலசை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்னா, அதாவது எந்த திசையில் போகும் அப்படின்னா வடக்குலேருந்து தெற்கு போகுது, மேற்குலேருந்து கிழக்கு போகுது. இதுக்கு எப்படி ஷார்ட்கட்னா மேலேருந்து தான் பறவை கீழே வந்து மேக்ஸிமம் பறந்து வரும். ஸோ மேற்குலேருந்து கிழக்கு, மேலேருந்து கீழே வருது. வடக்குலேருந்து தெற்கு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து காக்கா வந்து வடை சாப்பிடுவோம்ல, நம்ம வந்து இந்த காக்கா கதையெல்லாம் கேட்டிருக்கோம்ல. ஸோ அது வந்து வடக்குலேருந்து தெற்கு. ஸோ வந்து வடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காக்கா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வடக்குலேருந்து தெற்கு நோக்கி, அப்புறம் மேற்குலேருந்து கிழக்கு. இது வரைக்கும் இந்த டைரக்ஷன் வச்சுலாம் கொஷின்ஸ் கேட்டது கிடையாது, மேபி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வலசை போகிறனால பறவை உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஊருக்கு வந்து இப்போ சம்மர் வெக்கேஷன் நம்ம போனோம் அப்படின்னா இந்த ஊர் விட்டு ஊருக்கு போனால் தண்ணி சரியில்லாமல் நம்மளோட
வாய்ஸ் மாறும். அதுக்கப்புறம் அந்த வெயில் ரொம்ப இருந்துச்சுன்னா நம்ம கருத்து போவோம். ஸோ இந்த மாதிரி மனுஷனுக்கு இருக்க மாதிரி பறவைக்கும் சில மாற்றங்கள் வந்து ஏற்படுன்றாங்க. அது என்ன மாற்றங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன, தலையில வந்து சிறகு வளர்த்தல் அப்படின்றாங்க. தலையில வந்து சிறகு வந்து வளரும்னு சொல்றாங்க. செகண்ட் வந்து இறகு வந்து நிறம் மாறுதல். இறகு வந்து அதோட ஃபெதர்ஸ், இறகு வந்து நிறம் மாறுதுன்னு சொல்றாங்க. தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்கன்னா, உடலில் கட்டையாக முடி வருது. முடியே வந்து நல்லா வந்து கட்டையா வந்து வளருதுன்னு சொல்றாங்க. நல்லா தடிமனா வளருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 சேஞ்சஸ் தான் அதோட உடம்புல வந்து நடக்குது, அதோட பாடியில சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இங்கே தெரிந்து கொள்வோம் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கப்பல் பறவை பற்றி கொடுத்துருக்காங்க. கப்பல் பறவையில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 400 கிலோமீட்டர் வந்து தரையிறங்காமே பறக்குமா. ஸோ வந்து ஃப்ளைட்டுக்கு டஃப் கொடுக்குது. 400 கிலோமீட்டர் வந்து தரையிறங்காமல் வந்து பறக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த பறவை பேர் என்ன, கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, கப்பல் கூளைக்கடான்னு சொல்லுவாங்க. கப்பல் கூளைக்கடான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்து கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது தரையிறங்காமல் பறக்கிறனால அதுக்கு அப்படி இந்த டிஃப்ரெண்ட் பிளேஸ்லாம் ஸ்பெஷல் நேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதோட ஸ்பெஷல் நேம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. கப்பல் பறவைக்கு என்னென்ன பேர்னா, கப்பல் கூளைக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா 400 கிலோமீட்டர் தரையிறங்காமல் பறக்குது. அதுதான் வந்து அதோட ஸ்பெஷாலிட்டி. தமிழ்நாட்டுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பறவைகள் வந்து நிறையா வந்து வலசை வருதுன்னு சொல்கிறாங்க. அது இப்போன்னு கிடையாது, முன்னாடியிலேருந்து இருக்குன்னு சொல்லி இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த செய்தி எப்போ இருக்குன்னா, ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா எத்தனை நூற்றாண்டுக்கு முன்பே சொல்லிட்டாங்க பாருங்களேன். அவ்வளோ வந்து ஜீனியஸாக இருக்காங்க நம்ம தமிழ் மக்கள் அப்போது. ஸோ வந்து அது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, சக்தி முத்தப்புலவர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பேர் நல்லா பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம தப்பாக ஆப்ஷன் மார்க் பண்ணிட்டோம். ஸோ சக்தி முத்த புலவர் அவர் என்ன லைனில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அந்த பாட்டில் என்ன லைன் வருதுன்னா, தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படிம்பாங்க. அதாவது தென் திசை குமரி ஆடி வட திசை பாருங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், தெற்குலேருந்து, ஸோ இங்கே தெற்கும் இருக்குது வடக்கு இருக்குது. ஆக்சுவலாக அந்த வடக்குலேருந்து தெற்குக்கு போகணுன்னு பார்த்தோமா, இங்கேயும் தெற்கு திசையும் இருக்குது வடக்கு திசையும் இருக்கா பாருங்கள். அதிலே வந்து 2 திசை சொல்லியிருக்காங்க. தென் திசை குமரி ஆட வட திசை ஏகுமின் ஆயின் அப்படின்ற இந்த லைனை வச்சு வந்து பறவை வந்து வலசை போகுதுன்ற செய்தி நமக்கு சொல்கிறாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐரோப்பாவிலேருந்து தான் தமிழகத்துக்கு வந்து செங்கல் நாரை வந்து இப்போ வருது அப்படின்ற ஆய்வில் உறுதி பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பறவைகளுக்கு புகலிடமாக எது இருக்குன்னா தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இருக்க பறவையில் வந்து ரொம்ப அழிஞ்சிட்டு வருது சிட்டுக்குருவி தான். ஏன் அப்படின்னா நம்ம செல்ஃபோன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால சிட்டுக்குருவி வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது. ஒரு அழிகிற இனமாக வந்து இப்போதைக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவி இப்போ பிக் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் வந்து ஆண் சிட்டுக்குருவி ஆண் குருவி எப்படி இருக்கும், பெண் குருவிக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆண் குருவி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து தொண்டை பகுதி, அதோட கழுத்து, ஸோ தொண்டை பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கருப்பு கலரில் இருக்குன்றாங்க, கருப்பு நிறத்தில் இருக்குன்றாங்க. உடல் பகுதினா அடர் பழுப்பு, பழுப்புலேயே வந்து அடர் பழுப்புனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பெண் குருவிக்கு வந்து உடல் ஃபுல்லாக மங்கிய பழுப்பு பழுப்புலேயே லைட்டாக இருக்கும், லைட் கலர். ஸோ ஏன்னா மங்கி போயிருக்கிறது. இப்போ ரெட்டிலே மங்கிருச்சுன்னா லைட்டாக ஒரு மாதிரி கலர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி மங்கிய பழுப்பு நிறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது பெண்ணுக்கு. ஆணுக்கு வந்து அடர் பழுப்பு, நல்லா திக்காக அப்படி பழுப்பு நிறத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அவங்களோட தொண்டையில் என்னென்னா கருப்பு கலரில் வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு அது ஆண் குருவியா பெண் குருவியான்னு வந்து கண்டுபிடிக்கலான்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கூடு கட்டினதுக்கப்புறம் இது அப்படின்னா 3லேருந்து 6 முட்டை வந்து இடும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து அது வந்து முட்டைன்னு பார்த்தோன்னா 3 முதல் 6 முட்டை இடுன்றாங்க. 14 நாள் வந்து அடைக்காக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி துருவப்பகுதியை தவிர மனிதன் வாழ்கிற எல்லா இடத்துலையும் சிட்டுக்குருவி வாழும் அப்படின்றாங்க. துருவப்பகுதி தவிர மித்த எல்லா இடத்துலையும் மனிதன் வாழ்கிறத எல்லா இடத்துலையும் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க சிட்டுக்குருவி. அதே மாதிரி வந்து இமயமலை இருக்குது பார்த்தீங்களா, இமயமலை வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்கும், அதில் வந்து 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழ்கிறாங்க, அதாவது பறவைகள்லாம் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வாழ்நாள்னு பார்த்தோம் அப்படின்னா 10 முதல் 13 ஆண்டுகள் தான். இப்போ நம்ம முட்டைன்னு பார்த்தோம்னா 3 to 6 முட்டை, 14 நாள் வந்து அடைக்காக்குதுன்னு பார்த்தோம். 4000 மீட்டர் உயரத்தில் கூட இமயமலையில் வந்து இருக்காங்க, அதாவது பறவை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அதோட வாழ்நாள்னு பார்த்தோன்னா 10 முதல் 13 ஆண்டுகள் மட்டும்தான் அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் அதோட மாதிரி அதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதுன்னு சொல்கிறாங்க. உருவத்தில் வந்து ரொம்ப சின்னது, ஆனால் ரொம்ப வேகமாக வந்து பறக்கும், செயல்படுறதுனால அதனால இப்போ நம்மளே வந்து சீக்கிரமாக இறத போயிட்டாங்க அப்படின்னா சிட்டா பறந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது கொஷின் பண்ணலாம் ஒருத்தவங்கள்ட்ட, அவங்க கிளம்பிட்டாங்கன்னா நம்ம இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம். சிட்டா பறந்துட்டான் அவன் அப்படின்னு. ஸோ சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்ற ஒரு ஒரு மாதிரி சொல்லுவோம், நம்ம அடைமொழி மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னா யார் அப்படின்னா டாக்டர் சலீம் அலி. அவர் தான் வந்து இந்தியாவின் பறவை மனிதர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவரோட வரலாற்று நூலுக்கு அவரை வச்ச பேர் என்ன அப்படின்னா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி, அதாவது த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ, அதான் அவர் வச்ச பெயர். அவரோட வாழ்க்கை வரலாறு நூலுக்கு அவர் அப்படி பேர் வச்சிருக்காரு. என்ன சிட்டுக்குருவின் வீழ்ச்சி. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவின் பறவை மனிதர்னா யாருன்னு பார்த்தா டாக்டர் சலீம் அலி அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அவர் தான் வந்து அவரோட வந்து வாழ்க்கை வரலாறு நூலுக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படின்னு எழுதியிருக்காப்புல. இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம் த ஃபால் ஆஃப் ஸ்பாரோ அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார். பாரதியார் தான் இப்போ நான் சொல்லுவேன் காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது ஏன் அப்படின்னா வந்து சமைக்கிறதுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வச்சிருந்த சிறுதானிய அரிசியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிட்டுக்குருவிக்கு வந்து போட்டு மகிழ்ச்சியாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் காக்கை குருவியும் எங்கள் ஜாதி அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இங்கே சூப்பராக ஒரு கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பார்த்தீங்களா, நம்ம இல்லாட்டி கூட அது அவங்க நல்லா வாழுவாங்க, ஆனால் அவங்க இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. ஸோ அதான் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். நம்ம இல்லாட்டி கூட அவங்க நல்லா ஜாலியாக இருக்கலாம், ஆனால் பட் அவங்க இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. ஸோ பாருங்க, நேச்சர் நம்ம தான் இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் சலீம் அலி சொல்லியிருக்காரு. நம்ம அதே மாதிரி அங்கே என்ன பார்த்தோம், கப்பல் பறவை என்ன பார்த்தோம் 400 கிலோமீட்டர் தரையிறங்காமல் பறக்கிறது பார்த்தோமா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டிக் ஆலா கொடுத்துருக்காங்க. ஆர்டிக் ஆலா அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா உலகத்திலே நெடுதூரம் பறக்கும். அது என்ன அப்படின்னா 22,000 கிலோமீட்டர்ஸ் பறக்குதான். 22,000 கிலோமீட்டர் வந்து நெடுதூரம். ஏன்னா 22,000 ரொம்ப லாங் டிஸ்டன்ஸு. ஸோ அதை வந்து பறக்கிற பறவை என்னன்னா ஆர்டிக் ஆலா. அதே மாதிரி வந்து பறவையை பற்றி படிக்கிற படிப்பு என்ன அப்படின்னா ஆர்த்தினாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தினாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. உலக சிட்டுக்குருவி நாள் அப்படின்னா March 20 அப்படிம்பாங்க. 20ன்றது 2.0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்ச் இங்கே 2 இருக்குது, இங்கே 3. ஸோ March 20, ஸோ 2.2, 20ன்றது 2.0ன்னு நினச்சிக்கோங்க. இது 3 தானே மார்ச். ஸோ இங்கே 2.1 இங்கே 3 இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிழவனும் கடலும் கொடுத்துருக்காங்க. கிழவனும் கடலும் அதில் வந்து நுழைமுன் பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இந்த பாக்ஸ் பார்க்கலாம். கிழவனும் கடலும் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன கொடுத்தா அந்த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா ஆங்கில புதினம். ஸோ இங்கிலீஷில் எழுதுனா வருது ஆங்கில புதினம்ன்றாங்க, தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நம்ம கொடுத்துருக்காங்கன்றாங்க. அது நோபல் பரிசு வந்து எப்போ வாங்குச்சுன்னா 1954. ஸோ நோபல் பரிசு எப்போ வாங்குச்சு, இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து எப்போ வாங்கினாங்க அப்படின்னா 1954 வந்து வாங்கியிருக்காங்க. அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எர்னஸ்ட் ஹேமிங்வே அப்படிம்பாங்க. எர்னஸ்ட் ஹேமிங்வே அப்படின்றது அதோட ஆசிரியர் வந்து அவர் தான். ஸோ இதில் வந்து மொத்தம் 3 வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா அதோட பேர் என்ன, கிழவனும் கடலும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா ஒரு ஆங்கில புதினம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன பரிசு வாங்கிச்சா நோபல் பரிசு. எந்த வருடம்னா 1954, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் ஹேமிங்வே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இதை நான் கதை மட்டும் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து 2 பேர் இருப்பாங்க. ஒரு தாத்தா ஒரு பையன் இருப்பார். இந்த தாத்தா பையன். ஸோ அவர் தான் வந்து இதில் வந்து ஹீரோன்னு சொல்லுவாங்க. அவர் பேர் வந்து சாண்டியாக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பேர். அந்த பையன் பேர் வந்து மனோலின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த மனோலின்ற பையன் வந்து 40 நாளாக வந்து கடலுக்கு அந்த தாத்தாவோட போவார் மீன் பிடிக்கிறதுக்கு. மீன் பிடிக்க எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி போகலான்னு போவார். ஆனால் அவர்கிட்ட வந்து எந்த மீனுமே கிடைக்காது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் 40 டேஸ்க்கு அப்புறம் அந்த பையன் அந்த தாத்தா கூட போக மாட்டார். ஆனால் அந்த தாத்தாக்கு 84 நாள் வரைக்குமே ஒரு மீனுமே கிடைக்காது. அடுத்து 85வது நாள் தான் அவருக்கு மீன் கிடைக்கும். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக இதில் வந்து 84 டேஸ் வந்து அவருக்கு எந்த ஃபிஷ்மே கிடச்சிருக்காது. மீன் கிடச்சி 85th டே, அதாவது 85வது நாள் தான் கிடச்சிருக்கும். அவர் வந்து முன்னாடியே விட்டுருந்தோம் அப்படின்னா அவர் அது கிடச்சிருக்காது. ஸோ இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விடாமுயற்சி இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்மளோட அச்சீவ்மெண்ட் நம்ம அச்சீவ் பண்ணலாம், நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா முதல் எழுத்து சார்பெழுத்து அந்த டாப்பிக்கில் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது வந்து என்னென்னா முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுத்தை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. முதல் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்துக்கள்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
உயிரெழுத்து 12 உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்து 18ம் சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள்ன்றாங்க. 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், 30 ரெண்டும் சேர்ந்து 30 தான் வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. சார்பெழுத்துக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றிலப்படை, குற்றியல் லிகரம், குற்றியல் லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஸோ இந்த 10 தான் சார்பெழுத்துன்னு சொல்றாங்க. ஏன் இது சார்பெழுத்துன்னு சொல்றாங்க அப்படின்னா தனித்து இயங்காம முதலெழுத்தை சார்ந்து வரனால இது சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. இங்க உயிர்மை எழுத்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெய்யெழுத்துனா எக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரெழுத்து அப்படின்னா கான் வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து என்ன வரைக்கும் கூட்டல் ஆ கான் வருதா, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் உயிர்மை எழுத்துன்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. உயிர்மை எழுத்து அப்படின்னா மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து ஒரு எழுத்து வருது, அதான் உயிர்மை எழுத்துட்டாங்க. இக்கு கூட்டல் ஆ கா. ஏன்னா இது வந்து மெய்யெழுத்து, இது வந்து உயிரெழுத்து, ரெண்டும் சேர்ந்து உயிர்மை எழுத்தா மாறுது. இதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிரெழுத்தை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும் அப்படின்றாங்க. தனித்து இயங்காம முதல் எழுத்தோட சார்ந்து வரும் சார்பெழுத்து அப்படின்றாங்க. ஆயுதம் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 புள்ளிகள். ஆயுதம் அப்படின்னா இப்படி சொல்றாங்க, 3 புள்ளிகள் உடைய தனித்த வடிவம் பெற்றது அப்படின்றாங்க. அதோட இன்னொரு பேர் பாருங்க, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனி நிலை, ஆக்கேனம் அப்படின்றாங்க. இதெல்லாம் அதோட வேறு பேர்கள். ஸோ பார்த்துக்கணும். என்ன அப்படின்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, ஆக்கேனம் அப்படின்றதுதான். அதே மாதிரி அதோட ஒழிப்பு முறை பாருங்க நுட்பமா இருக்குன்றாங்க. அதே மாதிரி அது தனித்து வராது. ஏன்னா வந்து அது மட்டும் எங்கேயா தனியா வந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ தனித்து வராது. அது எப்படி வரும்னா அதுக்கு முன்னாடி ஒரு குரல் எழுத்தும் அதுக்கு பின்னாடி வந்து வள்ளின உயிர்மை எழுத்துக்கள். வள்ளின என்னன்னா கா ச ட த ப ர. ஸோ அந்த வள்ளின உயிர்மை எழுத்தை வந்து பெற்றிருக்கும், நடுவில் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி சொல்றாங்க. என்ன ஆயுதம், அந்த அக்கு அப்படின்றாங்க. இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்தையும் அதாவது உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்ந்து வரனால இது சார்பெழுத்துன்றாங்க. அதாவது முதல் எழுத்து சார்ந்து வரனால தான் இது சார்பெழுத்து அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் நீங்க பார்த்துக்கோங்க. அதை ரீட் பண்ணிட்டு அதோட மீனிங்ஸ் வந்து அதோட பொருள் நீங்க பார்த்துக்கோங்க. நுழை முன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அறநூல்கள் ஏன்னா உலக பொதுமுறைன்னு சொல்றாங்க. திருக்குறளுக்கு என்ன சொன்னா உலக பொதுமுறைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அது அறநூல்ல ஒண்ணு அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து திருக்குறள்ல இல்லாத செய்தியே இல்லை. ஏன்னா 1330 குறள்ல. ஸோ அவ்வளோ இருக்கும்போது கண்டிப்பா அதுல சொல்லாத விஷயங்களே இருக்காது. நிறைய அறக்கருத்துக்கள் சொன்னதுனாலதான் அது நிறைய லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் இங்க சொல்றாங்க இல்லாத செய்திகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா 7 சொற்களில் மனிதன் அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெறும் 7 வார்த்தை தான், ஆனா அதுல வந்து நிறைய அறக்கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூல்வெளி பார்க்கலாம். திருக்குறள் அப்படிங்கும்போது 2000 திருக்குறள்ல திருவள்ளுவர் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் அப்படின்னா 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர். அதை வந்து இப்படியும் சொல்லலாம், கிமு 31ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம், கிமு 31ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கையை நெறிகளை வகுத்து கூறினார். அதனால இவர் என்ன சொல்லி புகழ்றாங்க அப்படின்னா வான்புகழ் வள்ளுவர்ன்றாங்க, தெய்வ புலவர், பொய்யில் புலவர் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்ப இருக்க காலத்துக்குரியது கூட அவர் அப்பயே எழுதி வச்சிருக்கீங்க. இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு திருவள்ளுவர். அதனாலதான் வான்புகழ் வள்ளுவர்ன்றாங்க, தெய்வ புலவர்றாங்க, பொய்யில் புலவர் அப்படின்னு சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்னப்பா அப்படின்னா அதுல பிரிவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா அறத்துப்பால், பொருள்பால், இன்பப்பால் அப்படி இருக்கு. திருக்குறளை 3ஆ பிரிச்சிருக்காங்க. அது என்ன அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். பொருள்ல வந்து மொத்தம் 70 அதிகாரம் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, இன்பம்ல வந்து 25, அறம்ல வந்து 38. ஸோ இந்த அதிகாரம் தான். அறம்னா 38 அதிகாரம். ஸோ வந்து பொருள்பால்னா 70 அதிகாரம், இன்பத்துப்பால் அப்படின்னா 25 அதிகாரம். இந்த 3 பிரிவுகள் இருக்கு. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் 3 கூட்டி பார்த்தா நமக்கு என்ன 133 அதிகாரம் வந்துடும். ஒரு அதிகாரத்துல 10 திருக்குறள். ஸோ மொத்தம் 1330 திருக்குறள் வந்துருதா. ஸோ திருக்குறளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. 15 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்றாங்க திருக்குறள் இல்லாதது இல்லை, சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லி சிறப்பிச்சு இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உலக பொதுமறை அப்படின்றாங்க, வாயுரை வாழ்த்து அப்படின்றது வந்து இதெல்லாம் திருக்குறளுக்கு சிறப்பு பெயர்கள். நம்ம பார்த்தோம் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள் பார்த்தோம். இப்போ திருக்குறளோட சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இங்கே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, 100க்கும் மேற்பட்ட மொழிகள் திருக்குறள் மொழிபெயர்த்து பண்ண விட்டது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, திருவள்ளுவரோட ஆண்டு பார்த்தோம். 2000 ஆண்டுக்கும் முற்பட்டவர் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக வந்து அவரோட அறநெறி கருத்துக்கள் இப்பயும் வந்து சூட் ஆகுது அப்படின்றதுனால அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, அதில் 3 பிரிவுகள் இருக்குன்றாங்க. ஒன்று அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் அப்படின்றாங்க. அது எது கேட்டகரியில் வரும் அப்படின்னா, கீழ்கணக்கு நூல்களில் வருதுன்றாங்க. மொத்தம் அதில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 133 அதிகாரம், 1330 திருக்குறள் இருக்குன்றாங்க. அதே மாதிரி இதோட சிறப்பு பெயர்னு பார்த்தோம் அப்படின்னா உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து. அதே மாதிரி 100க்கும் மேற்பட்ட மொழிகளை அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு அறக்கருத்துகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன அப்படின்னா அறிவுடையோர் மக்கள். அறிவுடைய மக்கள் நமக்கு கூட இருந்தால் மகிழ்ச்சி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னா இன்சொல் அப்படின்றது. ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் ஏன் அப்படின்னா ரொம்ப வந்து பன்மையாக நடந்துக்கணும், ரொம்ப வந்து பொலைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் அப்படின்றது. மக்களுக்கு மகிழ்ச்சி தான் அறிவுடைய மக்கள் அப்படின்னா வந்து ஏன்னா நம்ம செயல்படுறதுக்கு முன்னாடி சிந்திச்சு செயல்படணும். அப்படி செஞ்சு செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு கஷ்டம் வராது, பிறருக்கும் நம்ம கஷ்டம் தர மாட்டோம். ஸோ அதை வச்சு தான் அறிவுடைய மக்கள் அப்படின்னா சிந்திச்சு செயல்படுவாங்க. ஸோ வந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கலைச்சொற்கள் இருக்கு, அது பார்க்கலாம். கலைச்சொற்கள் அப்படின்னா கண்டம் அப்படின்னா காண்டினென்ட் அப்படிப்பாங்க. காண்டினென்ட் அப்படின்னா கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. வலசை அப்படின்னா மைக்ரேஷன். வலசை தான் சொல்றாங்க, ஒரு இடத்துல இன்னொரு போறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வலசை அப்படின்னா மைக்ரேஷன். தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட் அப்படிம்பாங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ தட்ப வெப்பநிலை அப்படின்றாங்க. புகழிடம் அப்படின்னா சானிட்டரி. வானிலை அப்படின்னா வெதர். ஸோ வானிலை மாற்றம் அப்படின்னு சொன்னால் வெதர் சேஞ்ச் ஆகுதுன்ற. தட்ப வெப்பநிலை மாற்றம்னா கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட்டும் வெதரும் பார்த்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். புவி ஈர்ப்பு புலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வானிலை அறிக்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, வெதர் ரிப்போர்ட்னு சொல்லி நியூஸில் சொல்லுவாங்க. டெய்லி நியூஸில் வந்து வானிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் வானிலை எப்போ வெதர் ரிப்போர்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் இன்னொன்று தட்ப வெப்பநிலை வந்து கிளைமேட் அப்படி போட்டுடலாம். ஏதாவது ஒன்று நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, செகண்ட் இயரில் என்னென்ன இருக்குன்னு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் பார்த்தோம். சிலப்பதிகாரம் எழுதினா இளங்கோவடிகள்னு பார்த்தோம். அவரோட நூற்றாண்டு, அவர் என்ன மரபை சேர்ந்தவர், அதுக்கப்புறம் அவரோட சிறப்பு பெயர்லாம் பார்த்தோம். சிலப்பதிகாரத்துக்கு சிறப்பு பெயர் அதோட முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்ன பார்த்தோம்னா காணி நிலம் வேண்டும் அப்படின்னா பாரதியார் பார்த்தோம். பாரதியாரில் வந்து அவரோட இயற்பெயர் பார்த்தோம், அவரோட சிறப்பு பெயர் பார்த்தோம். அதே மாதிரி அவரோட கவிதைகள்லாம் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னா விடுதலை உணர்வு, மண் உரிமை, பெண் உரிமை, ஸோ அதெல்லாம் பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அவரோட நூல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாஞ்சாலி சபதம் பார்த்தோம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வலசை போகுது பற்றி பார்த்தோம். வலசை போகுதுன்னா எதுக்காக வலசை போகுதுன்னு பார்த்தோம், எதை அடிப்படையை வச்சு வலசை போகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆட்டிக்காலா அது பார்த்தோம். ஆட்டிக்காலாக்கு முன்னாடி நம்ம கப்பல் பறவை பார்த்தோம். அது வந்து 400 கிலோமீட்டர் வந்து தரையிறங்காமல் போகும் சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து புலவர் வந்து 1500 ஆண்டுக்கு முன்னாடி சக்தி முத்த புலவர் பாடினாரு. அது நாராய் செங்கல் நாரை அதை பற்றி பார்த்தோம். அதில் ஒரு லைன் வரும், தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுபிர் ஆயின் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ஆண்குருவி பெண் குருவி அதை கூட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அது வந்து 10லேருந்து 13 வருடங்கள் வந்து உயிர் வாழும்னு பார்த்தோம். 14 நாள் அடை காக்கும். அது வந்து 3 to 6 வந்து முட்டையிடும் அப்படிலாம் பார்த்தோம். மெயினாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு யாரை பார்த்தோம், டாக்டர் சலீம் அலி அவரை பார்த்தோம். அவரோட வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல, வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என்ன பேர் வச்சாரு அப்படின்னா சிட்டுக்குருவின் வீழ்ச்சி அப்படி பேர் வச்சாரு. அதே மாதிரி அவர் கோட்ஸ் ஒன்று சொல்லியிருப்பார், என்ன அப்படின்னா வந்து மனிதன் இல்லாத உலகில் பறவை வாழ முடியும்னு சொல்லியிருப்பார். ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதன் வாழ முடியாது அப்படி அந்த மாதிரி கோட் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பாரதியார் ஒரு கோட் சொல்லியிருப்பார், என்ன அப்படின்னா காங்கை குருவி எங்கள் ஜாதி அந்த மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஆட்டிக்காலம்னா 22,000 தூரம் வந்து பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உலக சிட்டுக்குருவி நாள் அப்படின்னா March 20, அதாவது 2.20 அப்படி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கடவுளும் கிழவனும் கடலும் பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரு ஆங்கில புதினம் தெரியும், 1954 அது ஒரு நோபல் பரிசு வாங்கியிருக்கு. ஸோ எழுதுனவங்க வந்து யார் அப்படின்னா எர்னஸ்ட் ஹேமிங்வே அப்படின்றது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இலக்கணம் வந்து என்ன பார்த்தோம், முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்கள் பார்த்தோம். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படணும் போட்டுட்டு அதில் வந்து உயிர்மையும் ஆயுதம் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ வந்து ஆயுதம்னா தனித்து வராது, உயிர் முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து வள்ளினம் இது வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முதல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 230 தான் வந்து முதல் எழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திருக்குறளில் வந்து திருவள்ளுவரை பற்றி பார்த்தோம். திருவள்ளுவர் வந்து என்ன 2000 ஆண்டுக்கு முற்பட்டவர்னு பார்த்தோம். அவரோட சிறப்பு பெயர்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பொய்யில் புலவர், தெய்வ புலவர், அப்படி சென்னா போதர் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதில் வந்து
330 திருக்குறள் இருக்குது, 133 அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட சிறப்பு பெயர்னு பார்த்தோன்னா வாயுரை வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ் மறை அப்படின்லாம் சொல்லி, அதாவது உலக தமிழ் மறை அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து சொல்லாத கருத்துக்கள் இல்லை, நிறைய அறக்கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. 100க்கும் மேற்பட்ட மொழியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.